கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமேன். அன்பான திருச்சபை மக்களே, உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாய்ப்புக்காக நான் ஆயரையும் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கென்று நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்றும் உடனிருக்கும் உறுதி. Risen Christ, assurance of everlasting presence. இந்த தலைப்புக்கான வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இதற்கான ஒரு ஆயத்தத்தில் நான் ஈடுபட்டிருக்கும் போது கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வுகளை கொண்டே இதை பற்றி நாம் ஆராயலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இதை நான் 3 பகுதிகளாக தியானித்தால் நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். முதலாவது ஒரு பகுதி, கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். அதை நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவது பகுதி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடன் இருப்பதை நாம் அவர் எப்படி உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடன் தான் இருக்கிறார் என்பதை காட்டும்படியான ஒரு வாழ்வு நம்மிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த 3 தலைப்புகளின் கீழ் நாம் தியானிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். நம்ம இப்போ வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம். இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இருக்கு இல்ல, 41:10. ஓகே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தரை அறிந்து கொண்ட என்னுடைய இள வயதில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, நான் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் பர்சனல் சேவியராக நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த காலம் துவக்கி இந்த நாள் மட்டும் என்னை நடத்தி வருகிற ஒரு வசனம்னா இந்த ஏசாயா 41:10. இது இந்த வேத பாடம் இருக்கிற ஒரு பகுதி எனக்கு கிடைக்க பெற்றப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்க்கவும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவா என்னுடன் கூட நடந்தார் என்பதை நான் யோசிக்கவும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. நேரம் இருந்தால் என்னுடைய சாட்சியை நான் இறுதியில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல அடுத்த வசனம் 11வது வசனம், இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். 12வது வசனம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். இந்த பகுதியை நம்ம வாசிச்சா உங்களுக்கு வேதத்தில் ஹிஸ்ட்ரியில் எந்த கதை ஞாபகம் வருகிறது? இந்த பகுதியை 11-12 ஏசாயா 41 11-12 வாசிக்கும் பொழுது இது அப்படியே ஒத்து போற மாதிரி ஒரு பகுதி நமக்கு இருக்கு பழைய ஏற்பாட்டில். யாராவது சொல்றீங்க, கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். கெஸ் பண்ணா ஒரு சாக்லேட். இப்ப இல்ல, முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. கேட்கல. தாவீதுங்களா? ஓகே, வேற இன்னும் பர்ஃபெக்டா ஒத்து போகும் இந்த வசனங்கள். வெரி குட். அவங்களுக்கு நம்ம சாக்லேட் கொடுக்கணும் பாப்பா, அங்க இருக்க டெய்ரி மில்க். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, அவங்க பர்ஃபெக்டா இந்த பகுதி எதோட ஒத்து போகும் அப்படின்னு சொன்னா எஸ்தரோடைய சரித்திர புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், இந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா,
அந்த ஆமானுக்கு எல்லாருமே வணக்கம் செலுத்துகிறார்கள். அப்பொழுது மொர்தெகாய் மாத்திரம் என்ன பண்ண மாட்டாரு, பண்ணல. அவர் ஒரு யூதன், அவர் என்ன பண்ற, இவருக்கு வணக்கம் செலுத்தல. ஸோ அதை கேட்கும் போது ஆமானுக்கு எப்படி இருக்கு? அந்த 12வது வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? சாரி, இல்ல ஐயா, சாரி, எஸ்தர் 3:5. மூர்க்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ஒத்து பார்த்தீங்கன்னா, எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அதே எஸ்தர் 6வது அதிகாரம் 12வது ஐயா வாசிச்சாரு. ஆமான் வந்து தன்னை ராஜா மரியாதை செலுத்தி கொண்டு போவாருன்னு நினைக்கிற கட்டத்தில் யாருக்கு அந்த மரியாதை நடந்தது? மொர்தெகாய்க்கு நடந்தது. ஸோ அப்படியே பர்ஃபெக்டாக அந்த வசனம் ஒத்து போகும். உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஸோ இது நம்மளுடைய லைஃப்லையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயர்வை கண்டோ, இல்லை நம்மளுடைய படிப்பை கண்டோ, நம்மளுடைய வாழ்க்கையை கண்டோ, இல்லை கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கிறதை கண்டோ எரிச்சல் அடைகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். அந்த டைம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவங்க வெட்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் மொர்தெகாயும் ஆமானும். அந்த சரித்திர புஸ்தகம் முழுதுமாக வாசிக்கும் பொழுது எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போய், இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொர்தெகாய் வந்து ஒரு யூதன். அவர் வந்து எங்க இருக்காரு? வேற ஒரு தேசத்துல பிடிபட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஆமான் என்ன பண்றாரு? இவரு நம்மளை மரியாதை கொடுக்கல, அப்ப இவருடைய ஜனங்கள் எல்லாரையுமே அழிக்கணும். இவன் மேல மட்டும் நான் ஆக்ஷன் எடுத்தேன்னா அது எனக்கு ரொம்ப லேசான விஷயம், எனக்கு அப்படி வேணாம், எனக்கு அந்த கம்யூனிட்டியவே இல்லை அந்த யூதர்களையே நான் அழிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அவர் பண்ணும் பொழுது அந்த மட்டும் பண்ணல, மொர்தெகாய்வுக்காக தனியா ஒரு தூக்கு மரத்தையும் செஞ்சு மொர்தெகாய் அவர் வீட்டு வாசல்லே அந்த தூக்கு மரத்துல மாட்டணும். அதே நேரத்துல யூதர்கள் முழுதையும் நான் அழிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் போடும் பொழுது அதை கர்த்தர் எப்படி பண்றாரு? மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அவர் செஞ்ச தவறு, அவர் என்ன பண்றாரு? ராஜா கண்டிப்பா நான் சொல்றதுதான் செய்வார்னு நினைச்சாரு. ஆனா மொர்தெகாய் ராஜாவை நம்பல, யாரை நம்பினாரு? கர்த்தரை நம்பினாரு. கர்த்தரை நம்பினதுனால என்ன ஆச்சு? காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. யாருக்காக அவர் தூக்கு மரத்தை செய்து வைத்தாரோ அந்த தூக்கு மரத்துல அவரையே கர்த்தர் ராஜாவுடைய ஆணையின்படி அதுல அவங்க அவரை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அது போராடினவர்கள் காணாமற் போவார்கள். உனக்கு எதிராய் போராடினவர்களை காண மாட்டேன். அதே மாதிரி யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஸோ அந்த குறிப்பிட்ட தேதியில யூதர்களை அழிக்கணும்னு எல்லாருக்கும், எல்லா தேசத்துல இருக்கிறவங்களுக்கும் நிருபங்கள் அனுப்பப்படுகிறது. ஆனா இந்த காரியம் மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணும்போது அதே நாள்ல யாரை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு பயந்து மற்ற மக்கள் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எஸ்தர் 9வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே யூதர் தங்கள் பட்டயத்தால் வெட்டி நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞர்களுக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அமேதாவின் குமாரனாகிய ஆமான் சொல்லுங்க கண்டினியூ பண்ணு. ஸோ இந்த கர்த்தர் வந்து அவங்களுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிரான சத்ருக்களை எப்படி மேற்கொள்ளுகிறார் அப்படின்றத தான் இந்த பகுதியில் நாம பார்க்கிறோம். இது
ஏதோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் மட்டும் நடந்த காரியமாக இல்லை, இன்றும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக நம்முடன் கர்த்தர் இந்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஸோ எப்பொழுதுமே நம்ம யாரையாவது எதிர்கொள்ளும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய், அவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இந்த கண்டிஷன் அப்ளைஸ். இப்படி இருந்தால் உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள், உங்களுக்கு எதிராய் வழக்காடுகிறவர்கள் நாசமாவார்கள், போராடினவர்களை காண மாட்டோம், யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஸோ இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு பேங்க்ல நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த ஊழியர்கள் இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், லஞ்சம் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை சரி பண்ணோன்னா கொஞ்சம் லஞ்சம் அப்படி வாங்குவாங்களாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு கர்த்தருடைய மனிதன் ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் ஊழியக்காரனாக இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாரா, நான் இது கர்த்தருக்கு எதிரான பாவம், நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்றார். அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாம், நீ மட்டும் வாங்காமல் இருந்தா எப்படி, நீ அப்படி இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் நீ எங்களுக்கு எதிரியாக மாறிடுவ, நீயும் வாங்கணும் அப்படின்னு அவரை ரொம்ப நிர்பந்திச்சாங்களாம். அப்போ அவர் என்ன சொன்னாராம், எக்காரணத்தை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கைகளை நான் கரைப்படுத்திக்க மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தாராம். அப்போ இந்த கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்களாம், சரி இவனை எப்படியாவது மாட்டை விட்டு இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தினோம், இந்த ஆஃபீஸில் அவன் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்களாம், ஒரு செக்கில் சைன் பண்ணும்போது அவருடைய சைனை அந்த கூட இருக்கவங்க போட்டு அதை அனுப்பிட்டாங்களாம். அனுப்பிட்ட பிறகு என்ன ஆச்சா, அந்த அமௌண்ட் கணக்கில் வரல. ஸோ கணக்கில் வரலன்றதுக்கு அப்புறம் அது போலீஸ் என்கொயரி அந்த மாதிரி போகும்போது இவர் தான் அந்த செக்கை அட்டன் பண்ணியிருக்காரு அவர் கவுண்டரில், இவருடைய கையெழுத்து இருக்குன்றப்ப அவங்க சொல்லிட்டாங்களாம், நீங்கள் நெக்ஸ்ட் டே இவ்வளோ லட்சம் கொண்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் விட்டுருவோம், ஆனாலும் வேலை கிடையாது, உங்களால் ஆக்ஷன் எடுத்து நாங்கள் உங்களை வேலையிலேருந்து எடுத்துருவோம், ஆனால் இந்த பணத்தை நீங்கள் கட்டலைன்னா கண்டிப்பாக எங்கே போனோம், ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வீட்டில் போய் அவர் ரொம்ப கர்த்தர்கிட்ட கதறி அழுதாராம். எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு எதிராகவே காணப்பட்டது. அவரால் அவருடைய இன்னசென்ஸ், அவருடைய தப்பு பண்ணலை அப்படின்றத அவரால் ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, உதவி செய்வார் யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி கெஞ்சினாராம், கர்த்தாவே நான் உம்மிடத்தில் உமக்காக என்னுடைய கைகளை கரைப்படுத்தாத இருந்தேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேனே, நாளைக்கு என்னால் இவ்வளோ லட்சம் கட்ட முடியாது, நாளைக்கு என்னை ஜெயிலில் போட்டானா என்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகும், என் பிள்ளைங்க என்னால் அவமானப்படுவாங்க, இந்த தவறை நான் செய்யவே இல்லையே. ஸோ நைட்டு 12 o'clock கூட மெசேஜ் வருதான் அவருக்கு, உங்களுடைய டைம் நாளைக்கு 11 o'clock வரைக்கும் தான், அதுக்குள்ளே இந்த இதுவை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் வருதான். இவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த பயத்தில் அவருக்கு என்ன பண்ண முடியல, வேற ஏதாவது வழி இருக்கா, லீகல் அட்வைஸ் எடுக்கலாமா, அது எதுவுமே அவருக்கு தோணலை. அவர் முட்டி போட்டு அழுது ஜெபித்து கொண்டே இருந்தாராம். அப்படியே தூங்கிட்டார் டயர்டில். அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஓகே, எங்கெல்லாம் காசு இல்லை, ஆனால் நான் போய் நிற்கணும். ஸோ அப்படியே அந்த இடத்துக்கு அவர் போகும்போது அங்கே அந்த மேனேஜர் என்ன பண்ணாராம், அவர் தோள் மேலே கை போட்டு, தம்பி நேற்று ராத்திரி இந்த சிக்னேச்சரோடைய அத்தன்டிசிட்டியை வெரிஃபை பண்ண நிபுணர்கள் வந்தாங்க, அவங்க அதை செக் பண்ணும்போது உங்களுடைய மற்ற ரெக்கார்ட்ஸில் இருக்க சைனும் இதில் இருக்க சைனும் ஒத்து போகலை, ஸோ இது நீங்கள் பண்ணலை அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய பணியில் உங்கள் ஸ்தானத்தில் நிற்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அவருக்கு பயங்கர சந்தோஷமா, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். ஸோ அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் உயர் அதிகாரிகள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்களாம். என்ன சொன்னாங்களாம், இதை பண்ணது யாருன்னோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது யாருன்னா இவருடைய பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நபரே, இவங்கெல்லாம் தான் சேர்ந்து உங்களுக்கு எதிராக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருடைய வேலைகளும் பறி போனது. அது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிஎஃப் எல்லாமே ஸ்டே ஆயிடுச்சு, ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ
அவர் சொன்னா, அப்ப அவர் இந்த வசனத்தை சொன்னாராம், என் மேல் எரிச்சலா இருந்தவர்கள் வெட்கப்பட்டாங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு முன்னாடி எழும்பி நிற்க வைத்தார். ஸோ இது எதற்காக நம்ம சொல்றோம்னா, நம்ம உண்மையா இருக்கும் பொழுது நிறைய சேலஞ்சஸை நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம விசுவாசத்திற்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. ஆனா அதுல நீங்க நிலைத்து நிற்கும் பொழுது உங்களுடன் இருக்கிற கிறிஸ்து உங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாக, நம்ம பாடணும் இல்லையா, நம்மளுடைய ஜெய கிறிஸ்துவாக நமக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்வார். இரண்டாவது பகுதியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உடன் இருக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 41:10 நம்ம வாசிச்சோம். ஸோ முதல் பகுதி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை எது கூட நம்ம ஒத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு தலைவராக இருந்தவங்கள சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்து அவர் கூட இருந்தவங்க, இப்படி தானே நம்மளை உலகத்தில் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. ஒருத்தரை டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது யூதர்களுக்கு இவர்கள் பயந்ததுனால கதவை பூட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே உட்காந்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்து நின்று, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நாம் தடுமாறி கொண்டிருக்க சூழ்நிலையில, இல்லை நாளைக்கு இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு நீங்க பயந்து இருக்கிற சூழ்நிலையில நீங்க கர்த்தருடைய பாதத்தில் நீங்க அமர்வீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல யார் வந்து நிற்பா? கர்த்தர் கண்டிப்பாக வந்து நிற்பார். அதுல எந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எங்களுடைய தலைவன் போயிட்டாருன்னு நினைச்ச சூழ்நிலையில நான் உயிர் தெழுந்திருப்பேன் கர்த்தர் சொன்னது போலவே இன்று வந்து அவர் என்ன பண்றாரு, நிற்கிறார். ஸோ மீண்டுமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மீண்டுமாக ஒரு விசுவாசம், மீண்டுமாக கர்த்தரோடு நடக்க வேண்டிய ஒரு தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அடுத்த பகுதி, திகையாதே, நான் உன் தேவன். ஸோ இந்த பகுதியை நம்ம தியானிக்கும் பொழுது அதே யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனம், 25 முதல் 28 இந்த பகுதி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தோமா ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்து வந்து தன்னை உயிர்த்தெழுந்தவராக வெளிப்படுத்தின சமயம் வந்து யார் இல்லை, தோமா இல்லை. ஸோ அது வரைக்கும் உயிர்த்தெழுதல்ன்ற கான்செப்டே இல்லை. மரித்தவர்களை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுததை பார்த்துருக்காங்க சீஷர்கள் இல்லையா. அந்த சிறு பெண்ணை எழுந்திருக்க பண்ணும்போது அப்பயும் என்ன சொல்லிட்டாங்க, குழந்தை தூங்கியிருந்திருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக நாயினூர் விதவியின் மகனை எழுப்பும் போதும் அவங்க பார்த்தாங்க, ஓகே. அடுத்து லாசரு 4 நாள் ஆயும் கர்த்தர் போய் வெளியே வான்னு சொல்லி அவரை, இதையெல்லாம் அவர்கள் பார்த்திருந்தும் இப்பொழுது அவங்களுக்கு என்ன இல்லை, இயேசு கிறிஸ்து அவங்கள உயிர்த்து எழுப்பினாரு, ஆனா அவரை யார் எழுப்புறது, அந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்திருக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதை நம்பக்கூடிய சூழ்நிலையில இல்ல, அவங்க இந்த பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து வந்தார், தன்னை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்த போது அதே தோமாக்கு அந்த இடத்துல அவர் இல்லாதனால மற்ற டிசைபிள்ஸ் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்தார் நாங்களாம் பார்த்தோன்றப்ப அவரால் என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. நான் பார்த்தாதான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். எங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த டாபிக் நம்ம சர்ச்சில் தியானித்தோம். இது வரைக்கும் நம்ம வந்து தோமாவை வந்து டவுட்டிங் தாமஸாவே தான் பார்த்துருக்குறோம் இல்லை. அவர் வந்து ஈஸியாக லேஸில் எதையும் நம்ப மாட்டார். ஆனால் அவருடைய அந்த இன்சிடெண்ட்டை எதனால் பைபிளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுவிசேஷ வேத பகுதிகள்லாம் வாசிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தேழவில்லை அப்படின்றதுக்கு நிறைய கதை கட்டி விட்டுருக்காங்க யூதர்கள். அது இன்னைய வரைக்கும் வழக்கத்தில் இருக்குன்னு இருக்கு.
இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்திருக்கல அப்படின்னு இன்னைய வரைக்கும் கூட யூதர்கள் நம்புறாங்க. அது பைபிள்லயும் இருக்கு. அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டே நடந்துதான். மற்றவங்களாம் பார்த்தாங்க ஜீசஸை, ஆனால் என்ன பண்ணல, வந்து தொடலாம் செய்யல. ஆனால் இவருக்கு என்ன சொல்றாரு கர்த்தர், நீ வந்து என் விழாவில் உன் விரலை போடு. ஸோ சரீரத்தோடு நான் உயிர்த்து எழுந்திருக்கேன். நான் ஆவியாக எழுந்துக்கல, நான் சரீரத்தோடு உயிரோடு எழுந்திருக்கிறேன்றத ஹிஸ்ட்ரிக்கே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாகவும் அது பைபிளில் பதிவு பண்ணப்பட்டதாகவும் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திகைத்து நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீ வந்து என்ன தொட்டுப்பாரு, என் காயத்தில் உன் விரல வை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, என் ஆண்டவரே என் தேவனே. ஸோ இந்த இடத்துலையும் அதே வசனம் தான், திகையாதே நான் உன் தேவன். எனக்கு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வரும் பொழுது, நான் தத்தளிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன் தேவன். ஸோ நான் உன் தேவன் அவர் சொல்லும் பொழுது சகலத்தையும் உருவாக்கி படைத்து காத்து நடத்துகிற தேவன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 24ஆம் அதிகாரம் 17வது வசனம், 17, 32, 33 இந்த வசனங்களில் என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், எம்மாவூர் சீடர்கள் நடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதான ஒரு காரியம் காணப்படுகிறது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க துக்கமுகமாய் காணப்பட்டார்கள். ஸோ நம்ம எப்போ துக்கமாக இருப்போம், நம்ம முகமே காட்டி குடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்போ காணப்படும்? ஒன்று சரீர பிரகாரமான சோர்வு, அப்படி இருக்கும்போதும் முகம் எப்படி இருக்கும், துக்க முகமாக இருக்கும். ரெண்டாவது, சரீரத்தில் எந்த குறைபாடும் இல்லை, ஆனால் மனசு சோர்ந்து போயிருக்கு. அந்த சூழ்நிலைகளும் நம்மளுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்பையும் நம்ம முகம் எப்படி இருக்கும், சோர்ந்து துக்கமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எப்படியாக அவர் உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும் அப்படின்ற எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அன்றைக்கு ராத்திரி அவங்க எங்கள் கூடயே தங்குங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எப்படி வந்திருக்காங்க, துக்கமுகமாக. நம்ம துக்கமாக இருக்கும் போது நம்ம சரீரமும் பலம் விழுந்துரும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? நான் அதை நிறைய முறை அனுபவிச்சிருக்கேன். நம்ம அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம், ஆனால் கூட நம்மளுடைய மனசு வந்து மன ரீதியாய் நாம் சோர்வுற்றிருக்கும் போது அது நம்முடைய சரீரத்தின் பலத்தையும் பாதிக்கும். எலியா தீர்க்கதரிசி அவருடைய காரியத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து எசபேல் தன்னை கொல்வதற்காக தேடுறாங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணுறார், ஓட ஆரம்பிக்கிறார். ஓடி 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 ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, தங்கிடுறார். தங்கிட்ட பிறகு அந்த இடத்துல தேவதூதன் என்ன பண்ணுறார், வந்து தட்டி எழுப்பி, என்னப்பா சாப்பிடு, தழலில் சுடப்பட்டிருக்க அந்த ரொட்டி என்ன பண்ணு சாப்பிடு. சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இன்னும் டயர்டாக இருக்குது, மறுபடியும் என்ன பண்ணுறாரு. அப்போ உணவு சாப்பிட்டா மட்டும் நம்மளுடைய சோர்வு போகிறது இல்லை. ரெண்டாவது தடவை மறுபடியும் என்ன பண்ணுறார், தூதன் தட்டி எழுப்பி சாப்பிடுப்பா. சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மெல்லிய காற்றுல தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அப்பதான் சொல்றாரு, பாகாலுக்கு பணியாத முழங்கால்கள் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி, நான் வந்து இதுக்கப்புறம் நான் சிச்சுவேஷனை டேக் ஓவர் பண்றேன். உனக்கு அடுத்து யார் தீர்க்கதரிசி, சீரியால ராஜா யாரு, இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா யாரு, இது எல்லாத்தையும் எலியாக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவரை வானத்திற்கு அக்னி ரதத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஸோ இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் பலனற்று உதவியற்ற ஒரு சூழ்நிலை. ஒரு சீடர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தன்னை பற்றி வெளிப்படுத்தின பிறகு அப்பத்தை பிற்கையில் அவர் வந்து இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவர் அந்த இடத்துல இருந்து
மறைந்து விடுகிறார். மறைந்த பிறகு நம்ம ஜீசஸை பார்த்துட்டோம், எழுந்துட்டாரு, நம்ம நிம்மதியா தூங்கலான்னு அவங்க தூங்குனாங்களா? அந்த அதிகாரத்திலே 33வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்நேரமே, அது எந்த நேரம்னா பொழுது போயிடுச்சு, இருட்டிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம நடந்து போய் டிராவல் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில தான் அவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க. மேபி அது டிராவலர்ஸ் இடமா, ஸ்டே பண்ற இடமா இருக்கலாம். ஸோ அப்படி தங்கின இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அவங்க பார்த்து உணர்ந்து கொண்ட பிறகு காலைல எழுந்து போலான்னு என்ன பண்ணல, உட்கார்ல. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலம். சாப்பிட்டா வர பலன் இல்ல, கர்த்தருடைய நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் உதிக்கும் போது ஏற்படுகிற ஒரு பலம். அப்பதான் நடந்து வந்திருக்காங்க. திருப்பி அவ்வளோ டிஸ்டன்ஸ், அவங்க 2 நாள் பிரயாண தூரம், திருப்பி 2 days அவங்க நடந்து போனாதான் அந்த மற்ற சீடர்களை பார்த்து அவங்க என்ன பண்ண முடியும், நடந்த காரியங்களை அந்த டைம்ல செல்போன்லாம் இல்லை. ஒருவேளை செல்போன் இருந்தா எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஃபோன் அடிச்சு ஜீசஸ் உயிரோட எழுந்துட்டாருப்பா, நாங்க பார்த்துட்டோம், நாங்க இங்க வந்த வேலையை முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு வரோம்னு இருப்பாங்களா இருக்கும் இல்ல? ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்நேரமே அவங்க என்ன பண்றாங்க, திரும்பி ஓடுறாங்க. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தந்த பலன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஸோ நம்ம பலனற்ற சூழ்நிலையில கவலையோடு இருக்கிற நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, சில டைம் நம்ம துக்கம் தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நம்மளால ஜெபிக்க கூட முடியாது. அந்த நேரத்தில் நீங்க அவரை நோக்கி பார்த்தா கூட போதுமா, ஆண்டவரேன்னு பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய பலன் உங்களை சேரும். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண நிற்கிற தேவனா இருப்பார். கடைசியாக நம்ம அந்த வசனத்துல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸோ இதுவும் யோவான் 21:6, 11, 15, 17 இந்த வசனங்கள்ல, அப்பொழுது அவன், நீங்க படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். இது என்ன, இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியா சீடர்கள் ஜீசஸ் உயிரோட எழுந்து காட்சி கொடுத்துட்டார், பார்த்துட்டாங்க. 10 பேர் பார்த்துட்டாங்க. 11வது பர்சன் இல்ல, அவருக்கும் தனியா திரும்ப இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து விட்டார். பெண் சீடர்களுக்கும் தன்னை காண்பித்து விட்டார். தனியா 2 பேர் நடந்து போய் நின்றவங்களுக்கும் தன்னை 4 முறை கிட்டத்தட்ட. இது அவங்களுடைய மெமரிஸ்ல எழுதுனது தான் இந்த வேத பாடங்கள், ஐ மீன் நற்செய்தி பகுதிகள். இன்னும் நிறைய தடவை கடவுள் அவர்களை தன்னை காண்பித்தார். ஆனா அதை எழுதுறதுக்கு இந்த வேத புத்தகம் கொள்ளாதுன்னு தான் அந்த அதிகாரமே முடியுது. ஸோ அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது, அப்படி காட்சி தந்தும் கூட ஒரு கட்டத்துல சீடர்கள் என்ன யோசிக்கிறாங்க, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க கூட இருந்தாரு, நாங்க சாப்பாட்டுக்கு கவலைப்படல, டாக்ஸ் கட்டுறதுக்கு கூட கவலைப்படல, ஏன்னா மீன் வாயிலேருந்து வெளிப்பண்ணை எடுத்து கொடுத்து அவங்களுக்காகவும் தனக்காகவும் கட்டிட்டாரு. ஸோ அவங்களுக்கு என்ன இல்லை, எப்பவுமே தேவைன்னு ஒன்று அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து எப்பவுமே உயிரோடு இருந்தப்ப அவர் கூடயே படுத்தாங்க, அவர் கூடயே சாப்பிட்டாங்க, அவர் கூடயே தூங்கினாங்க, எல்லாமே அவர் கூட இருந்தப்ப இருந்த அந்த இன்டிமசி, அந்த க்ளோஸ்னஸ், அந்த உறவு இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு அவர் பக்கத்தில் இல்லை என்பதை அவர்கள் உணர்கிறவர்களாக என்ன பண்ணுறாங்க, திருப்பி இதுக்கப்புறம் நம்ம லைவ்லிவுட், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி, திருப்பி நம்ம எதுக்கு தான் போயிடலாம், நமக்கு தெரிஞ்ச வேலை மீன் பிடிக்கிற வேலை, அதுக்கே நம்ம திரும்பி போயிடலாம். ஆனால் சரி, அப்பயும் அப்போ இயேசு கிறிஸ்துக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும்ல, இவங்களுக்கு என்னதான் சொல்கிறது, 3 வருஷம் கூடயே நடந்தேன், சிலுவையில் அறைய போகிறோன்றதையும் முன்னாடியே சொன்னேன், ப்ரிப்பேர் பண்ண அவங்கள, சிலுவையில் அறந்தும் திருப்பி என்ன உயிரோடு எழுந்து என்ன அவங்களுக்கு நிறைய முறை நான் வெளிப்படுத்திட்டேன். இப்பயும் என்ன பண்ணலாம், அவங்க ஸ்ட்ராங்காக அந்த ஃபெய்த்தில் அவங்களால உறுதியாக நிற்கும். நம்மளும் நிறைய தடவை அப்படி தானே, அநேக தடவை நம்மளுக்கு கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராகவும் நம்மோடு இருக்கிறவராகவும் காண்பித்தாலும் திரும்ப திரும்ப நம்ம விழுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அப்பையும் கூட ஆண்டவர் நம்மளை விடுற தேவன் இல்லை. அந்த கடலோரத்துக்கே அவரே வந்துட்டார். என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சு வெயிட் பண்றாரு, சரிப்பா நீ ட்ரை பண்ணு. ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வலை போடப்பவே மீன் கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க லைஃப்பை பார்த்துன்னு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைம் கிடைக்கல. அப்போ அதுவும் கடவுளுடைய ஒரு செயல்பாடு. நம்ம கடவுள் இல்லாமல் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது,
அந்த காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாது. திருப்பி திருப்பி ஒரு விஷயத்துல நமக்கு தோல்வி வரும்பொழுது உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்மளை நாம பார்க்கணும். நான் எங்கேயாவது கடவுளை விட்டுட்டு யோசிக்கிறேன்னா, கடவுளை தள்ளி வச்சுட்டு என்னுடைய சுய ஞானத்தினாலையும் சுய பலத்தினாலையும் சுய தாளந்தினாலையும் இதை சாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்னா அப்படின்றத நம்மளை கேட்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவங்க ட்ரை பண்ணி எதுவும் கிடைக்கல, சோர்ந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வலது பக்கமாக உங்கள் வலையை போடுங்க. வலையை போட்டப்போ 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். அவ்வளோ மீனை அந்த யூஸ்வலாக அந்த நெட்டால் கொல்ல முடியாதான், கண்டிப்பாக கிழியுமா. ஆனால் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா கிழியவில்லை. கர்த்தர் ஒன்றை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை வாங்கிறதுக்கு நம்ம கை பத்தாதான். அப்படி இந்த ஒரு பதவி உயர்வா இருக்கலாம், ஐயோ இவ்வளோ பெரிய இதுவா என்னால் அந்த இடத்துல இருந்து இதை செய்ய முடியாது கர்த்தாவே, நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை கொடுத்தது நான், இதில் நான் என்ன பண்ணுவேன், உன்னை நடத்தி செல்லுவேன், நீ பிரேக் டவுன் ஆக மாட்டேன். ஸோ அந்த அஷூரன்ஸை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலனும் நாமளா பிரயாசப்பட்டு தேடி எடுக்கிற ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு கர்த்தர், உங்களை நான் தாங்குவேன். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஸோ இந்த இனி ஏசாயா 41:10 நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் அவர் உயிர் தேர்ந்த கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்ததாக இப்படியான ஒரு சூழ்நிலை, இப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம், உயிர் தேர்ந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். உயிர் தேர்ந்த கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட நிருப பாடம். ஸோ இதில் ஒவ்வொன்றும் நேரமின் மேலே நான் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அது அடுத்தடுத்த வசனத்துலேயே அதில் இருக்கும். முதலாவது சகோதர ஸ்நேகத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ சகோதர ஸ்நேகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, நம்ம பணி செய்கிற ஸ்தலத்தில் நம்ம சந்திக்கிற பிற மக்கள், அது மாத்திரம் இல்லை, ஆலயத்துலேயும் நிறைய ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கும். யங் ஃபெல்லோஷிப்ஸ் இருக்கும், பெண்கள் ஐக்கியம் இருக்கும், ஆண்கள் ஐக்கியம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சகோதர ஸ்நேகத்தை கர்த்தர் முன்னிறுத்துகிறார். இந்த சகோதர ஸ்நேகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மள அநேகர் விழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அநேகம். அந்த ஃபெல்லோஷிப்பில் நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுவோம், தேற்றிக்கொள்வோம். எனக்கும் இப்படி தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் என்னை நடத்தினாரு. என் பிள்ளையும் +2 முடிச்சப்ப இந்த கோர்ஸில் சேர்க்க என்கிட்ட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் நினச்சா அதை செய்வார் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளை என்ன பண்ணோம், பலப்படுத்தும். ஸோ அந்த ஃபெல்லோஷிப் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அது முதலாவது. அடுத்தது அந்நியரை உபசரியுங்கள். நிறைய டைம் கிறிஸ்டியன் லைஃப்லையும் நம்ம அதிகமாக பார்க்குறது, எனக்கு இயேசு கிறிஸ்துவே தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரலோகத்துக்கு செல்வேன், அப்படியான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் சிக்கி இருப்பதை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்காக நம்மளை அழைக்கலை. எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணுமா, பிறருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரிலனா கூட போ உதவி செய், அந்நியரை உபசரியுங்கள். அப்படி பண்ணும் போது சில டைம் நம்ம யாரு கூட உபசரிச்சிருவோமா, தேவ தூதர்களை கூட நாம் உபசரிக்கக்கூடிய காலங்கள் அமையலாம். மூன்றாவது, கட்டப்பட்டவர்களையும் தீங்கு அனுபவிக்கிறவர்களையும் நினையுங்கள். இதுவும் நிறைய கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு தவறான பழக்கம். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப என்ன சொல்லுவாங்க, நான்லாம் கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அவங்களாம் அப்படி சரியாலாம் ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு கூட வர மாட்டாங்க, பாரு எப்படி கஷ்டப்படுறாங்க. அது தவறு. கர்த்தர் என்ன சொல்றாரு, கட்டப்பட்டவர்களையும் தீங்கு அனுப்புகிறவர்களையும் நினையுங்கள். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். அவங்க என் சப்போர்ட் உனக்கு இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும்.
ஸோ அதை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தராய் இருங்கள். உங்களுடைய லைஃப்பை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் காத்துக்கோ. இது அடுத்த அந்த 13வது அதிகாரம் 1 முதல் 8 அந்த வசனங்களை வாசிக்கும் போது இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ காணிக்க போட்டாலும் சரி, டெய்லி ப்ரேயர் பண்ணாலும் சரி, பரிசுத்தம் என்ற அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அது மஸ்ட், அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. ஸோ பரிசுத்தமாக இருக்கிறது என்பது என் வார்த்தை, என் சொல், என் பார்வை, என்னுடைய வாழ்க்கை. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விவாக மஞ்சம்னு இருக்கு. இன்னைக்கு நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரைம் ஸ்டோரி அதெல்லாம் போடுவாங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மெஜாரிட்டி கொலைகள் எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்தை கடந்த உறவுகளால் ஏற்படுகிற கொலைகள் தான் அதிகம் பார்க்குறோமா? ஸோ இது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும்? நான் என்னுடைய ஸ்பௌஸ்க்கு, என்னுடைய துணையாளருக்கு உண்மையா நான் இருக்கணும். என்னுடைய துணையாளர் எனக்கு உண்மையா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு பிரியமா இருக்கணும். இதையும் நம்ம யோசிக்கணும். அதனால தான் கடவுள் எபேசியர்லயே சொல்லிடுறாரு, நம்ம பெண்களுக்கு என்ன சொல்றாரு? கீழ்ப்படிந்திருங்கள் சொல்றாரு. புருஷர்களுக்கு என்ன சொல்றாரு? அன்பா இருங்கள். இது ரெண்டும் இருந்தா அந்த ஃபேமிலியில பிரச்சனை வந்தாலும் கடந்து போயிடலாம். இது ரெண்டும் நடக்கலைன்ற பட்சத்துல தான் பிரிவு ஏற்படும். பிரிவு ஏற்படும் போது தான் பரிசுத்த குலைச்சல் ஏற்படுவதான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தது பண ஆசை இல்லாமல் போதும் என்ற எண்ணத்தோட இருங்க. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணம்னு நினைக்கும் போது தான் தவறுகள் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம் காணப்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பணம் சம்பாதிக்க உலகத்தில் வழியா இல்லை, நிறைய வழி இருக்கு. ஆனால் அது எல்லாமே நமக்கு ஏற்புடையதாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. கர்த்தருக்கு எது பிரியமோ அந்த வழியில் நாம் பணத்தை ஈற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களை நடத்தினவர்களை நினைத்து முடிவை சிந்தித்து. நம்ம குடும்பங்களில் இல்லை நம்ம ஆலயத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களில் யார் கர்த்தரிடத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துன்னு யோசிங்க. அது சம்பூர்ணமான முடிவாய் இருக்கும். அதை சிந்தித்து பார்த்து நீங்களும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்ததாக லாஸ்ட்டாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஏன் இந்த வசனம் வந்துச்சுன்னு நான் யோசித்தேன் இந்த நிருப பாடத்தில். இதெல்லாம் சொல்லி இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இந்த வசனம் நடுவில் வருது அப்படின்னா, நிறைய டைம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இது கலிகாலம், நல்லதுக்கு காலமே இல்லை சொல்கிறோம்ல. ஆனால் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் எழுதி வச்சது தான். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இன்னமும் ஏசாயா 41:10 உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் உங்களோட இருந்து நீங்கள் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது நேற்றும் இன்றும் என்றும். நான் எப்படி மாறாமல் இருக்கணும்? நான் சொன்னதும் மாறாது. ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து நீ எந்த காலத்தில் இருக்க அப்படின்னு உங்களை கிண்டல் பண்ணால் இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் அவ்வளோதான். கரெக்டுங்களா? ஸோ இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நாம் எப்படி காணப்படுகிறவர்களாக இருப்போம்? நம்மளை பார்த்து அநேகர் சீடர்களாய் மாறுவார்கள். நம்ம போய் கடவுளை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கல. என்னுடைய வாழ்க்கை திறந்த வேத புத்தகமாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்று கேட்டு ஒளியின் இடத்திற்கு வர வேண்டும். அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு 2 நிமிடம் என்னுடைய சாட்சியை சொல்லி நான் கடந்து செல்லவிருக்கிறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ப்ரொமோஷனுக்கான இன்விடேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எனக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. நான் எல்லாரை விட யங்காக இருந்தேன், எல்லாரோட வயசில் நான் கம்மியாக இருந்தேன். அப்போ எனக்கு படிப்பு இருந்தது, அனுபவம் இருந்தது, ஆனாலும் ஏஜ் கம்மி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே இருந்த எனக்கு மேலே தலைமையாக இருந்தவர்களுக்கு நான் வர வேண்டும் என்ற விருப்பம் இல்லை.
ஸோ அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அநேகருக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்ன விஷயம் ப்ரமோஷனுக்காக எனக்கு மட்டும் என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ நான் யோசித்தேன், நம்மளை அப்ளை பண்ணுன்னு சொல்லாமல் நாமளே எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பண்ணலாம், வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நான் கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்தேன். இசப்பா எனக்கு இங்கேருந்து போகணுன்றதுல எந்த கவலையும் இல்லை, உங்களுக்கு சித்தம்னா என்னை வேறு இடத்துக்கு மாற்றி நீங்கள் நீ இந்த இடத்த விட்டு கடந்து செல்லுன்னு எனக்கு ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன் உங்களுடைய பதிலாக அதை அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன்னா எப்படியும் நீங்கள் என்னை நடத்துவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை, நான் போகிறேன் அப்படி. ஆனால் கர்த்தர் என்ன வசனம் கொடுத்தா தெரியுமா, நான் உன்னை அந்த இடத்துல நாட்டி இருக்கேன், இதுதான் ஆன்சர். ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள் எதுவுமே மாறலை, அதே மாதிரி தான் இருக்குது. சரி கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரே போன்னு சொல்லாத நான் ரெசிக்னேஷன் கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு முறை நான் தப்பு பண்ணிட்டேன், கடவுளை கேட்காம பண்ணி நிறைய பாடுகள் அனுபவித்தேன். திருப்பி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன இங்கே அசிங்கம் நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னேன். லாஸ்ட்டாக என்னை யாருமே சொல்லலாம், ஆனால் நானே என்ன பண்ணேன், அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, என்னையும் என்ன பண்ணோம், இன்டர்வியூக்கு கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு பெரிய பேனல், ஒரு 7 மெம்பர்ஸ், அதில் நான் வேண்டான்னு நினைக்கிறவங்க பிரதானமாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்து ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணும்போது என்னையும் நான் அந்த பிரச்சனைக்கு நான் ஆன்சரே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் எனக்கு கொடுத்து இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னோடு இருந்ததுனால நான் ஆன்சர் பண்ணேன். ஆன்சர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ உங்களுக்கே தெரியும், இப்போலாம் நம்ம என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் மேலோட என்ன நினைக்குதோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது அப்பயும் நான் வந்தேன். அப்போ கர்த்தர் யாரோ ஒருத்தர் 3வது மனுஷர் அவர் வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த கேப் புக் பண்ணி போவோம் இல்லையா, அப்படி அந்த கேப் டிரைவர் என்னை வண்டியில் இறக்கிட்டு அவர் சொல்கிறாரு, சிஸ்டர் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. அப்போ நான் இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் என்ன கடந்து போகிறேன்றதையும் இவருக்கு தெரியாது, ஏன் இதை சொல்லிட்டு போகிறாருன்னு. அப்போ அவர், சிஸ்டர் நான் ரீசெண்டாக ரட்சிக்கப்பட்டேன், இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு போயிட்டார். சரி நான் போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் எனக்கு அப்பாயின்மெண்ட் வருது. என்னன்னா, யூ ஆர் அப்கிரேடட். அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் மத்தியில் என்ன கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என் தலையை உயர்த்தினார். ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக போகும்போது நம்ம 2 வழியை தேர்ந்தெடுப்போம். ஒன்று, இந்த பிரச்சனையே வேணாம் இங்கேருந்து ஓடிடலாம், இன்னொன்று மோதிக்கலாம். இது 2 தான் யோசிப்போம். ஆனால் இந்த 2துலேயுமே, இந்த 2ல் எதை வேணால் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் எதை சூஸ் பண்ணாருன்னு கேட்டுட்டு அதையே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சேஃப். அப்படி கர்த்தர் சொல்கிறத கேட்காம நாம் நம்மளுடைய சுய சித்தத்தின்படி செய்யும் பொழுது அது ஒரு வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்காது. ஸோ இன்றைக்கி என்னுடைய ஸ்தலத்தில் என்னை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆற்றல், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு இல்லை, கர்த்தர் நாட்டி இருக்கிறாரு, அந்த இடத்துல என்னை வளர செய்கிறார், அவ்வளோதான். ஸோ கடைசி வரைக்கும் அதுக்கு நான் உண்மையாக உழைக்கணும், அதுதான் எனக்கு இருக்கிற பயம். ஸோ கர்த்தர் என்னை அதற்கு நடத்துவார். ஸோ இந்த சாட்சி உங்களை எத்தனை பேருக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் சூழ்நிலைக்கு பொருந்தோன்னு எனக்கு தெரில, ஆனால் கர்த்தர் இதை சொல்லணும்னு சொன்னதுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தியானித்த பகுதியில் கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு இருப்பதை எப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்து எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும், எங்களை பார்க்கிறவர்கள் எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நீர் பலப்படுத்துங்க. உம்முடைய தயவுள்ள கிருபை கரம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற உம்முடைய வசனத்தின்படி எங்களை நீர் தாங்க வேண்டுமாய் உம்மிடத்தில் பரிபூர்ணமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென்.